காதலாலே. பிள்ளையாரப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். நான் நினைச்ச காரியம் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் ஐயா. ஏமா லட்சுமி, காப்பி கொண்டு வா. இந்த வந்துட்டேங்க. இந்தாங்க காப்பி குடிங்க. நீ குடிச்சிட்டியாம்மா? பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணுதாங்க? ஏஞ்சிட்டாங்களா? யாழினி எந்திரிச்சிட்டா, சாலினி தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் எந்திக்கவே இல்லவா? என்னம்மா ஸ்கூலுக்கு வேற லேட் ஆயிட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கா? இன்னும் எந்திக்கலையாவா? எப்போ போவ பரப்பிட்டு? காலையிலே கூப்பிட்டாச்சு. 2 பேரும் என்னதான் செய்தாலோ தெரியல, உள்ளேயே கிடக்காங்க ரூமுக்குள்ள. இப்ப கூப்பிடணும் அவளை. ஏம்மா யாழினி, இங்க வா. இதோ வரேன்ப்பா. என்னம்மா யாழினி, வேலைக்கு கிளம்பிட்டியா? சாலினி ஏஞ்சிட்டாலா எப்படி தங்கச்சி? நான் கிளம்ப போறேன் அப்பா. அவ குளிச்சிட்டு இருக்கா. தங்கச்சி வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? மச்சான் வேற என்ன சொல்ல போறாரோ தெரியல. அது வேற பயமா இருக்கு. எம்மா லட்சுமி, எம்மா தங்கச்சி லட்சுமி. எங்க வெளியில யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுல்ல? ஆமாம்மா, வெளியில யாரோ கூப்பிடுதாங்க. காலையில யாரு வந்திருக்கா? இருங்க, வெளியில போய் பார்த்துட்டு வரேன். அட யாரு? அண்ணனா? ஏங்க இங்க வாங்க, யாரு வந்திருக்கா பாருங்க. எங்க அண்ணன் வந்திருக்கான். அண்ணனா? இந்த வரேன் லட்சுமி. மாமா வந்திருக்காங்களா? எப்படி வந்தாங்க? நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களே. நம்ம போய் கிளம்புவோம். சாலினி வேற கிளம்பிட்டாலா என்னன்னு தெரியல. பார்க்கணும், போய் லேட் ஆகுது. என்ன அலையாத விருந்தாளிலாம் வந்த மாதிரி இருக்கு? எங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மச்சான், இல்ல மச்சான். இப்ப எதுக்கு வந்தீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அண்ணன் இத்தனை வருஷம் கழிச்சு வீடு தேடி வந்திருக்கான். இல்ல மச்சான், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதான் பத்திரிக்கை கொடுக்க வந்தேன். என்னய்யா, இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் தங்கச்சி தெரியுதோ கண்ணுக்கு? இல்ல மச்சான், நடந்தது நடந்துட்டு எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களே. மறக்கிற மாதிரியாயா உன் பொண்டாட்டி பேசினா அன்னைக்கு? அவ கூறு கெட்டவா மச்சான், அதையே நினைச்சிட்டு இருக்காங்க. நான் இத்தனை வருஷம் ஆகுது உங்களை தேடி நான் வந்திருக்கேன்ல. பழச மறந்துருங்க மச்சான். பிள்ளைக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கேன், கல்யாணத்துக்கு வாங்க மச்சான். எங்க அண்ணன் வீடு தேடி வந்திருக்கான், கூப்பிடுவாங்க வீட்டுக்குள்ள. என்னமோ பண்ணு, எனக்கு வெளியில வேலை இருக்கு, நான் வெளியில போறேன். என்ன வாண்ணே வீட்டுக்குள்ள. இல்லம்மா, மாப்பிள்ளை வேற கோவப்பட்டு போறாரேம்மா. விடுனே, நீ உள்ள வா. வாண்ணே உட்காரு. என்ன அப்பா எப்படி இருக்கு? உன் பிள்ளைங்கன்னா எப்படின்னு இருக்காங்க? நல்லா இருக்காங்களா எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அப்பாதான் உன்னையே தேடிக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருக்காங்கம்மா. எனக்கும் அப்பாவை பார்க்கணும்னு ஆசை தானே. கோவத்துல வேற இவர் வேற இருக்காரா, அதான் வரவே இல்லை. 2 மருமக்க மாரோல எங்கம்மா? ஆளையே காணல. 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்கண்ணே. ஏய் யாழினி, சாலினி, இங்க வாங்கடி, மாமா வந்திருக்காங்க பாருங்க. இதோ வரேம்மா. யாழினி, அம்மா கூப்பிடுதாங்க, சீக்கிரம் வாடி வெளியில. எவ்வளவு நேரம் ஆகுது? என்னட்டி பிரச்சனை உனக்கு? கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. மாமா வந்திருக்காங்கடி ஊர்ல இருந்து, அதான் அம்மா உன்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க வர சொல்லி. மாமாவா? எந்த மாமா? இட்டி அம்மா சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அத்தை சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாமா வந்திருக்காங்க. இப்ப என்னவா திடீர்னு இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்காங்க மாமா? உனக்கு இங்கேயே எல்லாம் சொல்லணுமா? எனக்கும் தெரியாது. வெளியில வாடி, பார்த்துட்டு ஆபீஸ்க்கு வேற போகணும், லேட் ஆகுது. உனக்கு காலேஜுக்கு போகணும்ல. வரேம்மா தாயே, முதல்ல நீ வெளியில போ. சரிடி, சீக்கிரம் நீ கிளம்பி வா, நான் வெளியில மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். கேட்டு என்ன நீ மட்டும் வந்து நிக்க? அவள் எங்கடி சாலினி? இது வாரம்மா, கிளம்பிட்டு இருக்கா. மாமா வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மாமா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிம்மா இருக்க? ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா மாமா, கிளம்பிட்டேன். மாமா வாங்க மாமா. பிள்ளைங்க 2 நல்லா வளர்ந்துட்டாங்களேம்மா. எனக்கு அர்ஜுன் இப்பதான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஆமாண்ணே, 4 ஓட தான் செய்யுது. நீயும் பாரு, சின்ன பிள்ளையில உன் மவளை பார்த்தது, இப்ப கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்துட்ட. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டா நம்மளும் நிம்மதியா இருக்கலாம்லாமா. அர்ஜுனு படிச்சு முடிச்சுட்டு படிச்ச படிப்புக்கு தான் வேலைக்கு போவேன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கான். இப்ப கிடைச்ச வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனும். சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ் நேரம் ஆயிட்டு, நான் போயிட்டு வரேன். சரி மாமா, போயிட்டு வரேன். சல்னி சீக்கிரம் வாடி. அம்மா மாமா, நானும் போயிட்டு வரேன். சரிடி, பார்த்து போயிட்டு வாங்க 2 பேரும். சரி வா போவோம்.
என்ன இன்னைக்கு ரொம்ப அமைதியா வேற பேசாம? நான் எப்போதும் இருக்க மாதிரி தான் இருக்கேன். நீ உன் வாயை மூடிட்டு வா. தொண நீ பேசிக்கிட்டே இருக்காதடி. பார்த்தா அப்படி தெரியலையே, எதையோ ரொம்ப யோசிச்ச மாதிரியே இருக்கு. நீ ஏன் நினைக்க மாட்ட? இறங்குடி, எனக்கு வேற ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது. பாய் டி, நான் வரேன். என்ன இன்னைக்கு யாருமே காணும்? டி ஷாலினி, வாடி கலை, நீ போயிட்டியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்கடி சீக்கிரம் போக, நைட்டு இருந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில எந்திக்க லேட் ஆயிட்டு. நீ ப்ராஜெக்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். சரிடி வா, பஸ் வந்துட்டு கிளம்புவோம். ஒரே யோசனையா இருக்கு. காலையில மாமா வேற வந்தாங்க. அம்மா அப்பா என்ன பேசி முடிவெடுக்க போறாங்களோ. இன்னைக்கு என்ன யாழினி ரொம்ப அமைதியா இருக்கா? கேண்டீனுக்காவது போயிட்டு வரலாம். போய் அவளை கூப்பிட்டு பார்ப்போம். என்னடி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப அமைதியா இருக்கேன் இன்னைக்கு. அப்படியே தெரியுது. நல்லா தாண்டி இருக்கேனா? இல்லையே, வழக்கம் போல உன் ஃபேஸ் இன்னைக்கு இல்லையே, ரொம்ப டல்லா இருக்கு. அதுவா, அது ஒன்றும் இல்லடி. சரி வா, கேண்டீனில் போய் காஃபி குடிச்சிட்டு பேசுவோம். சரி வாடி, போயிட்டு வருவோம். சொல்லிடி, என்ன ரொம்ப அமைதியாக இருக்க? இல்லடி, ரொம்ப வருஷம் கழிச்சு மாமா இன்னைக்கு வந்திருந்தாங்க. காலையில் அவங்க பொண்ணுக்கு கல்யாணமா, பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதான் ஒரே யோசனையாக இருக்குது. இதில் என்னடி இருக்கு யோசிக்கிறதுக்கு? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தா போக வேண்டியது தானே? போகணும்டி. சின்ன வயசில் ஏதோ அத்தை சண்டை போட்டாங்களாம், அதனால இத்தனை வருஷம் போகாமல் இருந்தோம். சரி பார்ப்போம், அம்மா அப்பா என்ன பேசி முடிவெடுக்காங்கன்ட்டு. சாயந்தரம் வீட்டுக்கு போனாதாண்டி தெரியும் கல்யாணத்துக்கு போகிறோமா போகலையான்னு. அதுக்கு எதுக்கடி நீ முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? அதுவா, அது ஒன்றும் இல்லடி. சரி வாடி, ஒருக்க போய் பார்ப்போம். இன்னைக்கும் வராதண்ணே இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கான். அப்பா வேற பார்த்து வருஷ கணக்கில் ஆயிட்டு. கல்யாண வீட்டுக்காவது போயிட்டு வரலாம். இவர் வேற கோவத்தில் போயிருக்காரு. என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே. வீட்டுக்கு வந்தப்புறம் கேட்டு பார்க்கணும் அவர்கிட்ட. சரி, பாத்திரத்தை தேய்ச்சிட்டு சமையலை முடிச்சிருவோம் அதுக்குள்ளே. சப்பா, வெயில அடிக்கு, என்ன வெயில் இப்பவுமே இப்படி இருக்குதே. ஏம்மா லட்சுமி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா குடிக்க. இது வரேங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க. என்ன, அலையாத விருந்தாளி போயிட்டாரா வந்துட்டு? போயிட்டான், பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கான். என்னங்க பண்ண? என்ன பண்ண சொல்லுத? நானா பத்திரிக்கை கேட்டேன், அவனா கொண்டு கொடுத்துருக்கான். நீ வாங்கி வச்சு பார்த்துட்டு இரு. ஆமா, உடனே மூஞ்ச இறக்கிருவா. எங்க நானும் என்ன பண்ணட்டும்? என் மைனிக்காரி குணமே அதுன்னு ஆகி போயிட்டு. இத்தனை வருஷம் நம்மளும் அவள் குணத்தை அறிஞ்சுதான் ஒதுங்கி இருந்தோம். இப்போ அப்பாவை பார்த்து வருஷ கணக்கில் ஆயிட்டுங்க. இப்போ அண்ணன் வீடு தேடி வந்திருக்கான். போயிட்டு வருவோமே எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு. நீ சொல்லுறதெல்லாம் புரியுது லட்சுமி, எனக்கு புரியாமையா இருக்கு. எனக்காண்டியே நான் கோவப்பட்டேன். உங்க அண்ணி அன்னைக்கு உன்னை என்னெல்லாம் பேசுனா ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நீ கூட பிறந்த உறவு வேணும், பெத்தவங்களுக்காண்டி நீ போன. ஆனா உன் அன்னிக்காரு என்ன பேசுனா உன்ன? நீ சொத்துக்காண்டி தான் என்னமோ ஆசைப்பட்டு போற மாதிரி எவ்வளவு தரக்குறைவா பேசுனா உன்ன. சொத்து என்னங்க சொத்து? அது கிடக்கு, அவ வச்சு அனுபவிச்சுட்டு போறா. நான் என் கூட பிறந்தவனுக்காகவும் என் பெத்தவருக்காக போயிட்டு வரலான்னு நினைக்கேன். வாங்கங்க, நீங்களும் போயிட்டு வருவோம் நம்ம. இப்ப கூட பாரு, உன் மைனிக்காரு என்ன வரவா செஞ்சிருக்கா? உங்க அண்ணன் தான் வந்திருக்கான். எங்க நடந்து முடிந்தது முடிஞ்சிட்டு. அதையே நம்ம நினைச்சிட்டு இருந்தா ஒரு நாளும் பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது. சரி, இப்ப என்ன சொல்ல வர? ஊருக்கு போகணும்னு நினைக்கியா? போயிட்டு வா, உன் ஆசையை நான் ஏன் கெடுக்கேன், போயிட்டு வா. ஆனா நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா. என்னங்க இப்படி சொல்லுதீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு போறோம், அப்பாவும் உங்களை தேடுவாங்கல்லாங்க, கேட்பாங்கல்ல. இல்ல லட்சுமி, நீ போறத எனக்கு விருப்பம் இல்ல. வருத்தப்பட்டு பேசுறியே தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, நீ போயிட்டு வா, நான் இன்னொரு டைம் வரேன். நீங்களும் வந்தா நல்லா இருக்குங்க, எல்லாரும் சேர்ந்து போகலாம். இல்லம்மா, வியாபாரத்தை போட்டுட்டு வரவும் முடியாது, கடையை அடைச்சிட்டு. இந்த வாட்டி நீ பிள்ளையில கூட்டிட்டு போயிட்டு வா, அடுத்த வாட்டி நான் வரேன். ஆமா, என்னைக்கு கல்யாணம்? செவ்வாய்க்கிழமைங்க கல்யாணம். இன்னைக்கு நைட்டு கிளம்புனா நாளைக்கு மத்தியானம் போய் சேருவோம். சரி, போயிட்டு வாங்க. சாப்பாடு பண்ணிட்டியாமா? சாப்பாடு எடுத்து வைங்க, வயிறு பசிக்கு சாப்பிடுவோம். அதை அப்படியே ரெடி பண்ணிட்டேங்க. நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கேன். சரிம்மா, நீ எடுத்து வை. அக்கா, லட்சுமி அக்கா. யாரு? வசந்தாவா? உள்ள வாடி, இங்கதான் இருக்கேன். என்ன வசந்தா?
இல்லக்கா, காலையில யாரோ வந்திருந்தாங்க, வெளியில நின்று பேசிட்டே இருந்தீங்களே, அதான் கேட்டேன். அடுத்தவ வீட்டில் என்ன நடக்குன்னா நோட்டை விடுத வேலை தான் இவளுக்கு. என்னக்கா ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு? ஒன்றும் இல்லை வசந்தா, அண்ணன் வந்திருந்தாங்க காலையில் கல்யாண வீடுன்னு சொல்லதுக்கு, அதுதான் வெளியே நின்று பேசிகிட்டு இருந்தோம். என்னக்கா திடீர்னு வந்திருக்காங்க? ஊரில் உள்ளவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுவீங்க. இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். என்னம்மா பண்ண, வீடு தேடி வந்துட்டான் பத்திரிக்கை கொண்டுட்டு, அதான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சரி வசந்தா, அவர் வேற சாப்பாட்டுக்கு வந்துட்டாரு, சாப்பாடு எடுத்து வைக்கணும். நான் வரேன், நீ பிறகுவா போயிட்டு, சரியா? ரொம்பவும் தான் பிடி கொடுக்காம பேசுறா. நீங்களே போட்டு சாப்பிட்டுட்டீங்களா? வசந்தா வந்தா, அவ பேசிட்டு இருந்தா. ஆமாம்மா. சரி, பொண்ணு வந்த பிறகு பேசிட்டு நைட்டு கிளம்புங்க. சரிம்மா, சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தலையை சாச்சிட்டு வரேன். தூக்கமாக வருது ரொம்ப. சரிங்க, நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. சரி, கொஞ்ச நேரம் படுப்போம். ஒரு 5 மணி வாக்கில் கடைக்கு போகணும். சரி, ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பிள்ளைங்க வந்தப்புறம் ஊருக்கு கிளம்பணும். எத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்கு போக போகிறேன். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏட்டி சந்தியா, ஏய் சந்தியா, என்ன பண்ணிட்டு இருக்கா? சத்தமே கொடுக்க மாட்டேக்கா. டைம் வேற ஆக போகுது, வீட்டுக்கு கிளம்பணும். ஏட்டி சந்தியா, என்னடி பண்ணிட்டு இருக்க? இப்போதான் ரொம்ப மும்மரமாக வேலை பார்ப்பா. இருடி யாழினி, இதை முடிச்சிட்டேன். சரி கிளம்புவோமா? சரி வாடி, நான் வெளியில் நிற்கேன். சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம், அவள் வந்துடுவா அதுக்குள்ளே. வந்துட்டேன்டி, வண்டியை எடு. சரிடி, இங்கே நிப்பாட்டு, நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகணும். சரிடி, நான் வரேன். சரி, உள்ளே போவோம். அம்மா, ஏய் யாழினி, இன்னைக்கு என்னடி சீக்கிரம் வந்துட்ட? ஆமாம்மா, இன்னைக்கு சீக்கிரம் ஒர்க்கு முடிஞ்சிட்டு. சரி, வந்தது நல்லதாக போயிட்டு. அப்பா மாமா வீட்டு கல்யாணத்துக்கு போக சொல்லிட்டாங்க, நைட்டு கிளம்பணும் இன்னைக்கு. என்னம்மா சொல்லுத? அப்பா ஊருக்கு போக சொல்லிட்டாங்களா? அதை ஏன்ட்டி கேட்க, உங்கள் அப்பா கிட்ட எல்லாம் பேசி ஓரளவுக்கு சமாதானப்படுத்திட்டேன். கிளம்பணும், ஊருக்கு போக எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்கு போகிறோம். சரிம்மா, எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது தாத்தா வீட்டுக்கெலாம் போகணும்னு. சரிம்மா யாழினி, அப்பா தூங்கிட்டு இருந்தாங்க, கடைக்கு போகணும்னு சொன்னாங்க, அவங்கள எழுப்பி விடு. நீயும் ட்ரெஸ் எதுவும் பேக்கிங் பண்ணால் எடுத்து வை. அம்மா, இங்கே தாண்டி இருக்கேன், ஏன் வரும்போதே அலறிக்கிட்டு வர வீட்டுக்குள்ள? அம்மா தானே கூப்பிட்டேன், வேற என்னம்மா சொன்னேன்? சரி போ, பேசிக்கிட்டே இருக்காத. அக்காவும் சீக்கிரம் வந்துட்டா, அவ கூட சேர்ந்து போய் நீயும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. போ, நைட்டு கிளம்பணும். என்னம்மா சொல்லுற? ஊருக்கு போறோமா? ஹை ஜாலி, ஊருக்கு போக போறோமே. சரி போ, பேசிக்கிட்டே நிக்காத. சரி லட்சுமி, கிளம்பிருங்க. நான் டிரைவர்கிட்ட சொல்லி கார் கொண்டு வர சொல்லுதேன். சரிங்க.